மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவாப்புடையார் கோவிலோட வரலாறு தான். இந்திய மன்னர் ஒருவர் தீவிர சிவபக்தர். ஒரு நாள் கூட சிவபூஜை செய்யாமல் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு நாள் வேட்டையாட வனத்துக்கு சென்றவர் அங்கே ஒரு மானை கண்டார். அதன் மீது அம்பு தொடுத்தார். ஆனால் அந்த மான் அம்பு தப்பி ஓடியது. மானை விரட்டியபடி பின்தொடர்ந்தார் மன்னர். ஆனாலும் அவரால் மானை பிடிக்க முடியவில்லை. பிறகு ஓடி வந்த களைப்பில் மூச்சு வாங்க தவித்த மன்னரை உணவு எடுத்துக் கொள்ளும்படி அமைச்சர்கள் தெரிவித்தனர். ஆனால் மன்னரோ சிவபூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன் என உறுதியுடன் தெரிவித்தார். பசியின் காரணமாக களைப்பின் மயக்கமும் அடைந்தார். செய்வது அறியாத அமைச்சர்கள் தவித்தார்கள். தளபதிக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. மரத்துண்டு ஒன்றை எடுத்து தரையில் ஊன்றினார். அது நிலத்தில் அழுத்தமாக பதிந்து நின்றது. அரசே, அதோ பாருங்கள், சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் ஈசன் என்று சொல்ல, அதைக் கண்டு பரவசமானான் மன்னன். ஆப்பை சிவலிங்கமாக நினைத்து மன்னன் வணங்கி சாப்பிட்டு விட்டான். அவனுக்கு சோர்வு நீங்கிய பிறகுதான் தெரிந்தது, வணங்கியது சிவலிங்கம் அல்ல, அது ஆப்பு என்று தெரிந்தது. அதை நினைத்து வருந்திய மன்னன், இறைவா, நான் இதுவரை உன்னை வழிபட்டு வந்தது உண்மையானால் நான் வணங்கிய இந்த ஆப்பில் இறைவனாக இருந்து அருள் புரிய வேண்டும் என்று மனமுருக வேண்டினான். மன்னனின் பக்தியில் மகிழ்ந்த இறைவன் அந்த ஆப்பிலேயே இறைவன் தோன்றினார். ஆப்பில் எழுந்தவர் என்பதால் அவருக்கு ஆப்புடையார் என்னும் பெயர் பெற்றது. நாமும் திருவாப்புடையாரை தரிசனம் செய்து அவருடைய செல்வ வளத்தையும் மற்றும் அவரது அருளையும் பெறுவோம்.